வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் உத்தரப்பிரதேசத்தின் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வரலாற்று பேராசிரியர் திருமிகு சாந்தினி பி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் காமினி கொல்லப்பட்டிருக்கிறார். இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதலில் அதற்கு பிறகு ஈரானும் பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. எதை நோக்கி நகருது இந்த சூழல்? ஒரு உலகப் போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா நான் பார்க்குறேன். ரெண்டு நாடுங்க சேர்ந்து ஒரு நாட்டை தாக்குறது, அதுவும் ரெண்டு பவர்ஃபுல் நாடுங்க சேர்ந்து ஒரு நாட்டை ஈரானை தாக்குவதுங்கிறது அது முறையும் இல்லை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாக்குறதுனாலேயே ஒரு மெசேஜ் என்ன பரவுதுன்னா, ஈரான் மிக வலிமையானது அப்படிங்கிறது பரவுது. அதுவும் எடுத்ததுமே ஒரு நாட்டின் தலைவரை, அதுவும் சுப்ரீம் தலைவர் அவர் அந்த நாட்டுக்கு, அந்த சுப்ரீம் தலைவரை இவங்க டச் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா சமயங்கிறது ஒரு மிகவும் உணர்ச்சி பூர்வமான, எளிதில் மக்கள் மனதில் வாங்கி கொண்டு பொங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவரை இவங்க அவ்வளோ சீக்கிரமாக எடுத்ததுமே ஆனால் பலவீனப்படுத்திட்டோம் ஈரானை அப்படிதானே இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க பலவீனப்படுத்திட்டோம்னு. ஈரான் பலவீனமானதா தெரியலையே. ஏன்னா அவங்க அமெரிக்காவின் விமானப்படையான F-35யும் அவங்க வீழ்த்த முடியாதுங்கிறதையும் வீழ்த்திருக்காங்க. அதே போல் ஈரான் ஒரு பக்கத்தில் சண்டை போடலை. ஒன்று அமெரிக்காவோட பேஸ் அந்த வளைகுடா நாடுகளில் எங்கெல்லாம் இருக்கோ, இராணுவ தளவாடங்கள் மற்றும் கப்பல் தளவாடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அவங்களையெல்லாம் முதல்ல அட்டாக் பண்ணுறாங்க. எப்போ அவங்க ஒரு அட்டாக்கு உள்ளாகி நிறைய பேர் ஒட்டுக்கா இறந்த பிறகு, அடுத்து இன்னைக்கான டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதை தாண்டி இஸ்ரேலை தாக்குகிறார். இந்த சூழல் பார்க்கும்போது அவ்வளவு எளிதில் ஈரான் விட்டு கொடுக்காது அப்படிங்கிற ஒன்று ஒரு பார்வையாளராக நமக்கு. ஆனால் ஏற்கனவே அங்கே பணவீக்கம் 42% மேலே இருக்குது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சிக்கலை இந்த நாடு சந்தித்திருக்கு. இந்த நிலையில் போர்க்காக அந்த நாடு அதிக செலவு செய்வதோ, போரை நீண்ட நாட்கள் நீட்டிக்கிறதோ ஈரானுக்கு பலமான செயலாக இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. எந்த நாட்டுக்குமே போருக்காக அல்லது ஆயுதங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணுறதுங்கிறது மேக்ஸிமம் தவிர்த்திடலாம். எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஜெர்மனி தன்னுடைய சொந்த படைகளையே வச்சுக்கல 2ஆம் உலக போருக்கு அப்புறம். அதனால் பெரும் பகுதியான பணத்தை அவங்க மக்கள் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, மற்ற டெவலப்மெண்ட்ஸ் ப்ராசஸில் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனாலும் இன்றைக்கி அது பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த மாதிரியான சில விஷயங்களை செய்யலாம். இவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க ஈரான் அவ்வளவு மிரட்டல்களுக்கும் பட முடக்கத்துக்கும் அப்புறமும் கூட தன்னை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவராக அது காமிச்சிக்கவே இல்லை. முதலே இஸ்ரேல் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தொடங்கின அதோடைய தொடர்ச்சி தான் இது. ஆனாலும் அவங்க அந்த ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையிலும் அவங்க ரிக்கவர் ஆகி ரெடியாகி வராங்க. அங்கே சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகமாகிருக்கு. இதை நிரூபிக்கிறதா தான் இப்போ அமெரிக்க படைய விமானத்தை இவங்க தாக்கி இருக்கிறத அல்லது வீழ்த்தி இருக்கிறத. ஏன்னா அமெரிக்கா அதான் கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் எப்படியாக இருந்தாலும் இல்லை, இப்போ ஈரான் அப்பர் ஹேண்ட் எடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா இந்த போரில்? ஈரானுக்கு இது மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை. பாதிக்கப்பட்டவர் தாக்குற மாதிரி. ஆமாம். ஏன்னா வாழ்வா சாவான்ற ஒரு கேள்வி வந்துடுது இல்லையா? அவங்க கொண்டுட்டாங்கங்கிறப்போ நான் சமாதானம் பேசுகிறேன்னு சொல்லலை. ஆனால் ஒரு முறை சொன்னாங்க, நாங்கள் போரை விரும்பலை, நாங்கள் இப்போ கூட சமாதானம் பேசுகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோன்னு சொன்னாங்க. அந்த வார் போயிட்டு இருக்கு, இந்த போர் எப்படி போயிட்டுருக்குனாக்கா இதையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சொல்கிறார். எல்லாமே இது பண்ணிட்டாக்க நம்ம இப்போ பேசுகிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அது இல்லைன்னு இவங்க ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அப்போ அவருக்கு ஒரு ஷாக் தான். அதை தாண்டி இப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லிக்கிட்டேவும் தாக்குதல் நிறுத்தலை. ஈரான் இல்லை, அமெரிக்காவும் கூட பண்ணலாம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. ஆனால் அவங்க தாக்குதலையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே வந்தாங்க. இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே முழுசாக முடிஞ்ச பிறகுதான் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1 மாதம் வரையிலும் போகும் அப்படிங்கிறாரு. 1 மாதம் வரையிலும் போகும் அப்படின்னு அவர் அமெரிக்க பிரசிடென்ட் சொல்கிறத பார்த்தாக்கா இது கண்டிப்பாக ஒரு உலகப் போராக விஸ்வரூபம் எடுக்கும். ஏன்னா ஒரு ஈரானை மட்டுமே கருத்தில் வச்சு பேசினா 1 மாதம் போக வேண்டிய தேவையே இல்லை. அதனால தான் நான் நினைக்கிறேன் இது ஒரு உலகப் போராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகள்
ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்து நீங்கள் இது ஒரு உலக போரா மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த பக்கம் ஈரானுக்கு சீனா ஆதரவு கொடுத்துருக்கு. சீனா ஆதரவு கொடுத்துருக்கு. ஏற்கனவே லெபனான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் வந்து அவங்களாவே நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்ப் அமெரிக்கா கேட்ட உதவிக்கு வந்து கிரேட் பிரிட்டன் ஒத்துக்கிட்டாங்க. நேட்டோ நாடுகள்ல இருந்து நான் ஃப்ரான்ஸோடையும் கிரேட் பிரிட்டனோட சேர்றேன்னு ஜெர்மனியும் சொல்லியிருக்கு. தாக்குதலே நடத்துகிறோம் நாங்கள். அந்த மாதிரி சொல்லும்போது இது என்ன நமக்கு ஒரு கணிப்பை என்ன கொடுக்குதுன்னா, இதை வந்து சமாதானப்படுத்தணும்னு யாரும் நினைக்கல. ஐரோப்பிய நாடுகளாகட்டும் அமெரிக்காவாகட்டும் யாருமே வந்து ஒரு சமாதானம் ஏற்படுத்தணும், ஒரு அமைதி ஏற்படுத்தணும்னு நினைக்கல. இப்போ சீனாவும் உள்ள வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஒரு முடிவுக்கு வரணும்னா அது உலகப் போராக போய் அப்புறம்தான் முடியும். இவ்வளவு நீட்டமாக போகணும்னா அது வந்து ஒரு மாதம் வரலும் போகணும்னா அப்படி தான் போக முடியும். இல்லை, ரஷ்யாவுடைய ரோல் என்னங்கிறதும் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கா? ரஷ்யாவது வந்து நம்ம கொஞ்சம் அவங்க வந்து இன்னும் வெளிப்படையாக சொல்லலைனாலும் எப்போ சீனா உள்ள வந்ததோ அப்போ கண்டிப்பாக ரஷ்யா வருவாங்க அப்படிங்கிறது நம்ம அவங்களுடைய பழைய உறவுகளில் அந்த அடித்தளங்களை வச்சு அவங்களுடைய தடயங்களை வச்சு நம்ம கணிக்கலாம். ஆனால் அவங்களாவே வரணும் அதுக்கு. ஆனால் அவங்க வருவாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுத்து இருந்து, ஏன்னா இதுக்கு இப்போ தான் யுக்ரைன் வார் இதெல்லாமே ஒரு பக்கம் வருஷக்கணக்காக நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து தானாக போய் அதை ஆரம்பித்தோங்கிறது இருக்கக்கூடாதுன்னு யாருமே நினைப்பாங்க. ஏன்னா என்னதான் இவங்க வெளியில் வெற்றி தோல்வி ஏற்பட்டாலும் ஒரு சண்டை ஒரு போர்ங்கிறது வந்து ரெண்டு பக்கமும் அழிவுகளை உண்டாக்கும். யாருக்குமே வெற்றி தோல்விங்கிறது வந்து அப்புறம் அது அழிவுக்கு பிறகுதான். வெற்றியானாலும் அழிவு உண்டு, தோல்வியானாலும் அழிவு உண்டு. இது நமக்கு தெரிகிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். எல்லாருமே வந்து அவங்களுடைய மக்களுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்காங்க. பதில் சொல்லலைன்னா முதல்ல அங்கே வந்து அவங்க அந்த தலைமை பொறுப்பிலிருந்து அவங்க அகற்றப்படுவார்கள். இப்போது F-35E ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதாவே கிராஷ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஈரான் வந்து இல்லை நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது நடந்தாலும் இது வந்து சவுதியில் நடந்திருக்கு. அப்போ அந்த நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? மறுபடியும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்களா, இல்லைன்னு நினைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து நமக்கு உள்ள வருது. ஏன் இந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து தானாக ஏற்பட்டதாகவும் இல்லை நாங்கள் தாக்கினோம்னு சொல்கிறாங்கன்னாலும் இப்போ வந்து அவங்களுடைய உலகத்தின் பார்வையில் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மக்களின் பார்வையிலும் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை வரணும். ஆனால் ட்ரம்ப்புக்கு அங்கே அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஆதரவு இல்லை, அமெரிக்க மக்களுடைய ஆதரவும் இல்லை. அவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் போட்ட வரி அதுவே அவருக்கு நிறைய பகையை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அவர் வந்து ஒரு மற்றவர்களை வந்து எப்படி வேணாலும் தனக்கு பணிய வைக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. உலகமயமாக்கல் வெறும் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை. ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது உலகம் பூரா எதிரொலிக்கும். இந்த உதாரணத்துக்கு இந்த போர்னால கச்சா எண்ணெய் எல்லா நாடுகளும் பாதிக்கப்படும். நம்முடைய இந்திய மக்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்காங்க. மாணவர்களாகவும் இருக்காங்க, பணி செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க. நம்ம பாதிக்கப்படாமல் இல்லை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கேஸ், சமையல் எரிவாயு, இது எல்லாமே வந்து உலகம் முழுக்க ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. இப்போ அங்கே சண்டை நடக்கிறதுக்கு வந்து அந்த இடத்துல என்ன இருக்குது? வளைகுடா நாடுகளில் என்ன இருக்கிறது? ஒன்று இஸ்லாம், 2வது எண்ணெய். இந்த 2ஐ தவிர வேறு எதுவுமே இல்லை. மற்றவர்கள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து லிபரைசேஷன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கொஞ்சம் வெஸ்டர்னைசேஷன் ஆகிறாங்க. நம்ம சரியாக பார்த்தோம்னா அது வெஸ்டர்னைசேஷன் தான் சொல்லணும். மேற்கத்திய நடைமுறை பாவனைகளை கொள்கிறாங்க. இவங்க மட்டும் வரலை. அதுவும் ஒன்று இருக்குது, அவங்களையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு. ஆனால் இவங்க வந்து அதை அங்கே மக்களாட்சி இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அங்கே ஜனாதிபதி, அதுக்கு துணை ஜனாதிபதி அதெல்லாமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவர்களை தாண்டி ஒரு மதத்தின் தலைவராக கமேனி இருக்கிறதுனால தான் அவரை வந்து சுப்ரீம். கமேனி கொல்லப்பட்டதுக்கு ஆதரவு எதிர்ப்புன்னு 2 விதமான நிலைப்பாடு ஈரானுக்குள்ளேயே இருக்கோ? ஈரானுக்குள்ளேயும் இருக்கும், உலக இஸ்லாமியர்களுக்கு நடுவுலையும் இருக்கும். இந்த உலக இஸ்லாமியர்களுக்கு நடுவில் பாகிஸ்தான் ஒரு உதாரணமாக. இப்போ நம்ம நாட்டில் வந்து காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், ஏன்னா இது வந்து ஒரு சிலர் வந்து வெறும் அவர் ஷியா பிரிவுக்கு மட்டும் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர்னாலும் பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் கூட சில எதிர்ப்புகள் காமிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து இஸ்லாமியர்களின் ஒரு தலைவர். அப்போது அந்த பேன் இஸ்லாமிக் எதிர்குரல் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இந்த எதிர்குரல்ங்கிறது பல்வேறு வகைகளில் வெடிக்கும்.
அப்படி வெடிக்கும்போது இந்த பொதுவாக சொல்லுவாங்க ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு. அப்போது ஒரு கலகம் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு நாட்டின் ஒரு பார்டரில் நடக்குது. அப்படி நடக்கும்போது அவங்க தான் அந்த நாட்டு மக்கள் தான் அந்த கலகத்தை உண்டு பண்ணுறாங்களா, அவர்களுக்கு எதிரியான நாடுகள் அந்த எதிரிகள் வந்து ஊடுருவுறாங்களா? இது வந்து எல்லாம் நம்ம இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், தாலிபான் இவங்களது எல்லா நாடுகள்லையும் இது ஏற்படும். என்னன்னா இது ஒரு ஐரோப்பிய சக்திகள் எல்லாம் ஒன்று இணைந்து இதை கொண்டு வந்தாலும் போர் நடக்கிறது ஆசியாவில். ஆனால் டிசம்பர் 28 ஈரானில் நடந்த வர்த்தகர்கள் போராட்டமாக இருக்கட்டும், பொதுமக்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளை மையப்படுத்தி, பணவீக்கத்தை மையப்படுத்தி, விலைவாசி உயர்வை மையப்படுத்தி தான் நடக்குது. அப்போது ஒரு தரப்பு வந்து கமேனிக்கு மரண தண்டனை கொடுக்கணுங்கிற அளவுக்கு கூட வாதங்கள்லாம் வச்சாங்க. அதனால் இப்போ காமினி கொல்லப்பட்டதை ஒரு தரப்பு அங்கேயே ஆதரிச்சும் அங்கேயே எதிர்த்தும் இந்த கொண்டாட்டங்களை வெளிப்படுத்துறத இல்லை வருத்தங்களை வெளிப்படுத்துறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி வீடியோக்கள்லாம் வருது. அந்த மாதிரி வருது. ஆனாலும் என்னதான் இப்போ பொருளாதாரம் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டது உண்மை. அவங்க புரட்சி செய்யணும்னு நினச்சி தெருக்களில் வந்தது உண்மை. இப்போ வந்து குண்டு போடும்போது யாருன்னு பார்த்து போட மாட்டாங்க இல்லையா? இப்போ ஏற்கனவே பொருளாதாரத்தின் சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு மேலும் தான் பொருளாதார சிக்கல் வரும். அந்த இடத்துல தான் என்ன ஆகுன்னா நாட்டுப்பற்றுங்கிறது ஒன்றா சேரும். இதை மறந்துட்டு எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டையோ அதை மறந்துட்டு வெளியிலிருந்து ஒருத்தர் சண்டைக்கு வந்தாக்கா என்ன பண்ணுவோம்? எங்கள் நாட்டுடைய தலைவர், எங்கள் நாட்டின் இறையாண்மை, எங்கள் நாட்டின் இறையாண்மைங்கிறது ஒரு கேள்வி வருது இல்லையா? எங்கள் நாட்டின் தலைவருங்கிறதும் வருது. எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவர் இருந்தால் ஏதாவது கொஞ்சம் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பாரு, நம்ம முன்னேறலாம், இந்த வாய்ப்பு இருக்கும். இப்போ அந்த வாய்ப்பே கிடையாது. அப்போ அவங்க யார் பக்கம் போவாங்க? என்னதான் உள்ளுக்குள்ளே எதிர்ப்பு இருந்தாலும் அது அண்ணன் தம்பிங்க சண்டை போடுற மாதிரி. இது வெளியில இருந்து வர்ற ஒரு இதாக தான் மாறும். அமெரிக்காக்கோ இஸ்ரேலுக்கோ கண்டிப்பாக அவங்க வந்து தன்னுடைய சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய தலைவருக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யாரை எதிர்த்து நம்ம சண்டை போட்டோமோ அவர் இல்லைங்கிறது ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஆனால் இப்போ போர் போகிற வேகத்தையும் அதனுடைய விளைவுகளையும் கண்கூடாக பார்க்கும்போது கண்டிப்பாக வருந்துவார்கள். ஆனால் இஸ்ரேல் வந்து நீங்கள் வெளியில் வாங்க, மக்கள் புரட்சி நடக்கட்டும், கிளர்ச்சி நடக்கட்டும், நாங்கள் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் அரசு அமைவதற்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு பேசுகிறாங்களா? அந்த வார்த்தைகள் ஈரான் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா இப்போது இவங்க எந்த விதமாக அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க? ஏன்னா இது ஒரு பேச்சுவார்த்தையில் கூட பண்ணலாம். பேச்சுவார்த்தைக்கு ட்ரை பண்ணாங்க. பேச்சுவார்த்தை 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. சுமூகமாக முடியலை. சுமூகமாக முடியாத பட்சத்தில் இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 24 மணி நேரம் அல்லது ஒரு 48 மணி நேரம் அதற்குள்ளாக நீங்கள் வந்து மீண்டும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வரணும், இல்லைன்னா வேறு கருத்துக்களை எடுத்துக்கிட்டு வரணும், இல்லைனாக்கா போர், அப்படி ஒன்று வந்திருந்ததுனாக்கா அந்த மக்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இப்போ அந்த நம்பிக்கை போயிடுச்சு. நம்ம சங்க பாடல்களில் கூட வந்து தொல்காப்பியரே சொல்வார், போர் அப்படிங்கிறத வந்து 7 கட்டமாக பிரித்து வெற்றி கறந்தை முதல்ல வந்து போய் அங்கே பசுமாடுகளை கவர்ந்துக்கிட்டு வர்றது தான் அது முதல் ஸ்டெப்பு. அது திரும்ப போகிறதுக்காக இவங்க வந்து அந்த பசுமாடுகளை திரும்ப மீட்டுக்கிட்டு போவாங்க அப்படின்ட்டு. அது ஒரு எத்திக்ஸ்னாலும் அந்த சங்க காலத்தில் இருந்த எத்திக்ஸை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, பெண்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க, குழந்தைகளை பண்ண மாட்டாங்க, விவசாயிகளை பண்ண மாட்டாங்க, வயதானவர்களை பண்ண மாட்டாங்க. அதை வந்து ஒரு போரை வந்து முறைப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அதையே தான் நம்ம கம்பராமாயணத்துலையும் பார்க்குறோம் இல்லையா? இன்று போய் நாளை வா, ராவணனை பார்த்து ராமன் சொன்னான் அப்படின்னா ஒரு நிராயுத பாணியாக இருந்தாலும் கொண்டுட்டா தீர்ந்துச்சுன்னு யோசிக்கல. அது ஒரு இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து பள்ளியின் மீது போடுவது, குழந்தைகளை, அப்புறம் சிவிலியன்ஸை, யாரெல்லாம் குற்றமற்றவர்களோ அவர்களை எல்லாம் பண்ணிட்டு, அதுவும் முக்கியமாக இரவு நேரத்தில் போர் தொடுப்பது, இது எல்லாமே வந்து வார் எத்திக்ஸ் எதுவுமே இங்கே ஃபாலோ பண்ணப்படல, எதுவுமே பண்ணலை. இப்போல்லாம் வந்து நம்ம ரொம்ப மாடர்ன், நம்ம முன்னேறிட்டோம்னு சொல்கிறோமே தவிர கொஞ்சம் கொஞ்சமாக மனித தன்மையை இழந்துக்கிட்டு வரோம். அதனால தான் வந்து ஹாஸ்பிட்டல் மேலே போடுறது, ஸ்கூல் மேலே போடுறது, இரவு நேரத்தில் பண்ணுறது, இது எல்லாமே அதை நோக்கி தான் போகும். அந்த எத்திக்ஸ்குள்ளே நம்ம வரணும். இதுக்கு தான் நமக்கு ஐநா சபையெல்லாம் இருக்குது. ஐநா சபை வந்து அது செயலற்று போய்விட்டது. அவங்க ரெண்டையுமே கண்டிச்சிருக்காங்க, 2 தரப்பையுமே கண்டிச்சிருக்கிறாங்க ஐநா சபை. வீட்டோ பவர் இருக்கக்கூடிய சீனா இப்போ ஈரானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இதற்கு பிறகு இஸ்ரேல் அமெரிக்காவுடைய நிலைப்பாட்டில் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கா? சீனா உள்ளே வந்ததன் காரணமாக வரலாம்.
ஏற்கனவே ஒரு முறை அமெரிக்காவுக்கு வந்து சீனா சொல்லியிருக்காங்க, நான் இருக்கிற இடத்துல இருந்து ஏவுகணை அனுப்புவேன் அமெரிக்காவுக்குன்னு. அதனால் வந்து இப்போ சீனா சொல்லுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு அச்சம் இருக்கும். சீனா வந்து ஈரானின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதும், ரெண்டாவது டிஸ்டன்ஸ், ஈரான் வந்து அமெரிக்காவில் போய் தாக்க முடியாது, அவ்வளோ தூரம் போக முடியாது, அவங்க எல்லாமே கிட்ட இருக்கிறதுனால பண்ணுறாங்க. ஆனால் சைனா கிட்ட இருக்கு, இவங்க உதவி பண்ணணும்னா மிக எளிதாக பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கிறப்போ, அதாவது ஆசியாவில் ஒரு சண்டை நடக்கும்போது சீனா நினைச்சாக்கா அமெரிக்காவையே தாக்கலாம். அப்போ அந்த பயமும் இருக்கு. தொழில்நுட்பங்களிலும் கூட ஒரு செல்ஃபோன்ல இருந்து வேற ஆப்புங்கள்ல இருந்து எல்லாமே வந்து பலதும் வந்து அமெரிக்கா சீனா கிட்ட இருந்து தான் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டிபெண்டா இருக்காங்க. அந்த டிபெண்டன்சில வந்து அவன் ஜாம் பண்ணானா இவங்களுக்கு வேலை செய்யாது. அந்த அளவுக்கு வந்து டிபெண்டன்சி இருக்கு. சீனா வந்து தன்னுடைய சக்தியையும் எதிரியின் சக்தியையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வர்றாங்க. இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் கூட உக்ரைன் வாரில் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், நம்முடைய தலைமை வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போயிட்டுருக்காங்க. ரஷ்யா கிட்ட என்ன வாங்கக்கூடாதுன்னு சொன்னப்போ கூட நம்முடைய தலைமைக்கிட்ட இருந்து அல்லது நம்முடைய அந்த எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்கிட்ட இருந்து நாங்கள் இவ்வளோதான் வாங்குகிறோம், நாங்கள் எங்கே வேணால் வாங்குவோங்கிற மாதிரி ஒரு தைரியமான ஒரு வெளிப்பாடு. அப்படி வெளிப்படையாக வந்து அமெரிக்கா சொன்ன உடனே கேட்டுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஆனால் இப்போதைக்கு இந்தியா இதற்குள் நுழையாது அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். ஏன்னா நம்ம நாட்டிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தேர்தல்களும் வரப்போகுது. இதையெல்லாம் முன்னிட்டு நம்ம இவ்வளவு இந்த அரசு இப்போ இருக்கிற அரசு வந்து எப்பயுமே அவசரப்பட்டு எதுக்கும் சப்போர்ட் பண்ணதா தெரியல. இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா முக்கிய மாதிரி நமக்கு ஈரானும் முக்கியம். ஈரானும் முக்கியம், ஈரானும் நமக்கு முக்கியம். இஸ்ரேலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சண்டைன்னு வரும்போது நம்ம தேவையில்லாமல் உள்ள நுழைய வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, ஈரானில் நம்மளுடைய மக்கள் கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ அவர்களுடைய நிலைப்பாடையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஒரு தலைவருங்கிற இடத்துல இருக்கிறவங்க இது போல் பல விஷயங்களை யோசித்து பார்த்து தான். ஏன்னா இந்த பக்கம் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறோமா, அமெரிக்கா கிட்ட எண்ணெய் வாங்குறோமா, ஆனால் ஏற்கனவே இங்கிருந்து வந்துட்டு இருக்கிற கச்சா எண்ணெயும் பாதிக்கப்படுதுங்கிறப்போ இங்கே பெட்ரோல் விலை தாறுமாறாக மாறும். அப்போ நம்ம மக்களை எப்படி நம்ம ஈரானை எண்ணெய்க்காக பெருமளவு சார்ந்திருக்கிறோம். ஆமாம், ஈரானையும் நம்ம சார்ந்திருக்கிறோம். அதிலிருந்து நம்மளுடைய எரிவாயு வருது. நட்பு நாடுகளோடு இப்போதைக்கு உள்ள நுழையாம வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. வேற வழி இல்லாமல் நுழைய வேண்டி வந்தால் அப்போ நுழைவாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையிலும் நமக்கு ஆல்ரெடி பாப்புலேஷன் அதிகம், மக்கள் தொகை அதிகம். இப்போ அந்த 1 கோடி மக்களை வந்து அங்கிருந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும். உக்ரைனில் சண்டை நடக்கும்போது நம்ம பார்த்தோம், அங்கே உக்ரைனில் சண்டை நடந்தாலும் அது யூரோப்பில் நடந்ததுனால அந்த மக்கள் என்ன மாதிரி பேசுனாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். சண்டை நடக்குது, செத்து போகிறவனுக்கும் ப்ளூ ஐ இருக்குது, நமக்கும் ப்ளூ ஐயாக இருக்குது. ஏன்னா யூரோப்புக்குள்ளே சண்டை நடக்கலை. அதனால் அவங்க வந்து சண்டைனா எங்கேயோ நடக்குது, அதை பற்றி நமக்கு கவலை இல்லைன்னு இருந்தவர்கள் எல்லாம் கவலைப்பட ஆரம்பித்தாங்க. அந்த பார்டர்ஸ்லாம் வந்து மற்ற நாடுகள் ஆசியாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் வெளியில் வர்றதுக்கு முடியல, முதல் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது அப்போ அந்த நேரத்துலலாம் நம்முடைய நாடு வந்து அவங்களே உள்ளே போய் உக்ரைனில் மாட்டியிருந்த மாணவர்களையும் மற்றவர்களையும் மீட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த 1 கோடி மக்களை மீட்டு எடுத்துட்டு வரணும்னா அதுவே பெரிய வேலை. அந்த நேரத்தில் வந்து இந்த நிலையிலேயே ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா வான்வழியில தானே முதல்ல போரே ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கடல் வழி கொண்டு வர்றதும் பாதுகாப்பானதா, அங்கிருந்து மக்களை கொண்டு வரதும் பாதுகாப்பாக கொண்டு வரணும். அதனால வந்து இப்போ இது ஆசியாக்குள்ளேயே நடக்கிறதுனால அந்த வான்வழி வந்து எல்லா பக்கத்துலையுமே நம்ம டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதாவது ஐரோப்பாவில் நடந்தது, அந்த இடத்தை தாண்டிட்டாக்கா நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துடும். இதில் வந்து அப்படி கிடையாது. அதனால் வந்து கண்டிப்பாக வேறு வழி இல்லைங்கிறப்ப மட்டுமே தன்னுடைய ஸ்டாண்டை எடுத்துகிட்டு போவாங்க. ஏற்கனவே நம்முடைய பிரதமர் வந்து இஸ்ரேலிய தலைவர்கிட்ட பேசி சுமூகமாக போரை முடியுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்கிறாருன்றதை பார்த்தோம். அதையெல்லாம் வச்சு பார்த்தாக்கா அவர் கொஞ்சம் பொறுமையாகவும் என்னென்ன விளைவுகள் ஏற்படுங்கிறதையும் பார்த்துட்டு போர் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தேவை ஏற்பட்டால் தவிர
இந்தியா வந்து தன்னைத்தானே கொண்டு போய் இதுக்குள்ளே நுழைக்காது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் ஏன் முன் வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அமெரிக்கா வந்து நேட்டோக்குள்ளே இல்லை, ஆனாலும் பிரிட்டன் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க தனியாக போயிட்டாங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் ஏன் உள்ள நுழையிறாங்க? இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் இதுலேயும் கூட வந்து அந்த பெரும்பான்மையான சக்திகள் வந்து இது ஏ குரூப்பு இது பி குரூப் அப்படிங்கிற மாதிரி பிரித்தாங்க. பிரிஞ்சு ஒரு சண்டை போடும்போது வெற்றி யாருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஏ குரூப்புக்கு வெற்றி வந்துச்சுன்னா இந்த சண்டையோடைய அந்த எந்தெந்த நாடுகள் தோத்து போச்சோ அந்த நாடுகள் கிட்ட இருந்து இவங்க ஒரு அபராத தொகையை வசூலிக்கிறாங்க. நான் முதல் 2 உலகப் போரை வச்சு பேசுறேன். அந்த அபராத தொகையை வந்து இவங்க எல்லாம் பங்கு போட்டுக்குவாங்க. எந்த குரூப் வெற்றி பெற்றார்களோ அவங்க எல்லாம் போட்டுக்குவாங்க. இங்க வந்து இவங்களுக்கு பங்கு போட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குன்றது என்னுடைய எண்ணெயும் அந்த செங்கடல் வழியாக போக்குவரத்து, இந்த 2க்கும் சேர்த்து இங்கே வந்து பங்கீடு நடக்கும். அப்படி இல்லைனாக்கா கேட்பதற்கு முன்னதாகவே ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் நாங்கள் வர்றோன்னு அவங்க தரப்புல இருந்து ஒரு ஆஃபர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ அவங்க ஓரளவு வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக இந்த பக்கம் ஜெயிக்கும். வெறும் ஈரானை மட்டும்தானே நம்ம எதிர்கொள்ள வேண்டி வருது. சீனா போயிருக்கு அந்த பக்கம், இப்போ போயிருக்கு. இதுக்கு முன்னே அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அதை எதிர்பார்க்கல. ஏன்னா சீனா இவ்வளவு வரையிலும் அது பேசாமல் இருந்தது. உண்மையில சீனா ரொம்ப டிப்ளமேட்டிக்காக வெயிட் பண்ணிச்சு. வெயிட் பண்ணிட்டு கிட்ட இருந்தாலும் அது வெயிட் பண்ணாங்க. சீனா வெயிட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் போனாக்கா ரஷ்யா சைனாவின் பக்கமும் ஈரானின் பக்கமும் வரும். அப்போ வந்து உங்களுக்கு பலம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. அப்போ ட்ரம்ப் சொன்ன மாதிரி 1 மாதம் கூட நீடிக்கும். ஆனால் அந்த அழிவுகள்ங்கிறது எதிர்பார்க்குற மாதிரி மற்ற ஐரோப்பிய நாடுகள் எதிர்பார்க்குற மாதிரி குறைவாக இருக்காது. வெறும் ஆசியாவில் மட்டும் இருக்காது. ஆனால் எப்போ அமெரிக்காவையோ அல்லது நேட்டோ நாடுகளையோ ஐரோப்பிய நாடுகள்லையோ அவங்க நாட்டில் பாதிப்பு, அவங்க சுற்றுச்சூழலுக்கோ அவங்களுடைய மக்களுக்கோ அவங்களுடைய முக்கியமான இடங்களுக்கோ ஒரு பாதிப்பு வருதோ அப்போ அவங்க கண்டிப்பாக சமாதானத்தை நோக்கி போவாங்க. ஏன்னா வெளியிலேருந்து பேசுறது வேற, உள்ளுக்குள்ளே படுறது வேற. இந்த வித்தியாசத்தை அவங்க அப்போ தான் உணர்வாங்கன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா உக்ரைன் வாரில் வந்து அவங்க எப்படி அதை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் விவகாரத்துலையும் அதுக்கப்புறம் வந்து நிறைய செலவாகுதுன்னு தானே அவங்க வந்து அமெரிக்கா ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் ட்ரூப்ஸ் எல்லாம் நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம். அதுவே வந்து அமெரிக்கா தான் நம்பர் 1ங்கிற அந்த இமேஜ் வந்து உடைச்சிடுச்சு உலகத்தில். 2ஆவதா வந்து இப்போ விதிச்ச வரி அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் அதுக்கு கொடுத்தது. அவர் அதையும் மீறி விதிக்கிறாருங்கிறது வேற விஷயம். ஆனால் அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து உனக்கு சக்தி இல்லைன்னு, இந்த பவர் உங்ககிட்ட இல்லைன்னு உலக நாடுகள் அறிய சொல்லிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம எல்லாமே கூட கொஞ்சம் பயந்தோம், என்னடா இந்த அளவு இருந்தால் நம்ம பொருளாதாரம் எங்கே போகுமோன்னு. இப்போ நமக்கு அந்த பயம் இல்லையே, அது நடக்காதுங்கிற ஒரு தெம்பு வருது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை வந்து அமெரிக்கா வந்து நம்பர் 1 இல்லைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த கட்டத்தில் ட்ரம்ப் அதனுடைய தலைவராக இருக்கிற அமெரிக்காவின் தலைவராக இருக்கிற ட்ரம்ப்புக்கு வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதியாகட்டும் இப்போ அவருடைய செயல்பாடுகளாகட்டும் எப்படி இருக்குதுன்னா, ஏதாவது ஒரு வகையில் மீண்டும் அமெரிக்கா நம்பர் 1ன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இதை தாண்டி வந்து இஸ்ரேலியர்கள் வந்து அமெரிக்காவின் நிதித்துறைகளில் மற்றும் அதை சார்ந்த துறைகளில் அவங்க தான் நம்பர் 1ஆக இருக்காங்க அமெரிக்காவில். இஸ்ரேல் சொல்கிறத அமெரிக்கா கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அதனால் வந்து இந்த 2 பேரோட கூட்டு வந்து இதுக்கான ஒரு கூட்டு தான். நமக்கு தெரியும் இஸ்ரேல் வந்து ஏற்கனவே பாலஸ்டைன், அதனால் அவங்களும் வந்து இஸ்லாமியர்களை வந்து வேண்டாம்னு நினைக்கிறவங்க. அமெரிக்காவும் அந்த பக்கம் போகுது. ஃப்ரான்ஸ் நமக்கு தெரியும், அவங்களும் ஏற்கனவே. ஜெர்மனி இதுலேயுமே வரலை. ஆனாலும் இவங்களுக்கு சமயம் ஒரு விஷயம் ஒரு கண்ணாகவும் இந்த பெட்ரோல் எண்ணெய் வளம் இன்னொரு கண்ணாகவும் வச்சுக்கிட்டு தான் இந்த சண்டையை போடுறாங்க. இதில் பெரிய ஆபத்து போர் அதிகமாக வராது, நீளாதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா எல்லார்கிட்டையுமே வந்து பெட்ரோல், அந்த வளைகுடா நாடுகளில் எல்லார்கிட்டையும் பெட்ரோல் வளம் இருக்குது. அந்த எண்ணெய் வளம் இருக்குதுன்னா நீங்கள் அதிகமான தாக்குதல் செய்யும்போது என்ன ஆகும்? அதில் கேஸ் இருக்குது, எண்ணெய் இருக்குது.
இப்போ தவறுதலாக இந்த 2 ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. எண்ணெய் வளம் இருக்கிற இடத்துல தாக்குதல் நடந்தா தாக்குதல் நடந்தாக்கா பாதிப்பு என்னவாகும்? அப்போ யாருக்கும் இல்லாமல் போகும். அந்த பயமும் அவங்களுக்கு இருக்கும். இப்போ எதை நோக்கி நம்ம ஒரு போர் செஞ்சிட்டு இருக்கோமோ கடைசியில ஒரு அந்த பலனையும் அறுவடை பண்ண முடியாம போயிடுமே அப்படிங்கிற அந்த பயமும் இருக்கும். அதனால அவர் என்னதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாம்பின் தலையை வெட்டிட்டேன் அல்லது அவர் என்ன சொன்னாலும் இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை இந்த மாதிரி என்ன சொன்னாலும் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் மூவ் பண்ணுவாங்க. ஒட்டுக்காவும் நமக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. அப்போ முழுமையான ஒரு அழிவை கொண்டு வராமல் உக்ரைனில் ஏற்பட்ட அளவுக்கு கூட இங்கே அழிவு கொண்டு வர மாட்டாங்க. விரைவிலேயே ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறது மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எதுக்கு நோக்கி வர்றாங்களோ அதுவே அவங்களுக்கு இல்லைன்னா ஏன் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மக்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா, எதற்காக இந்த போர் நடத்தப்பட்டது, எதற்காக இதெல்லாம் வீண். முதலே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்களே, அணு ஆயுத நாடாக ஈரான் மாறாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த தாக்குதல்னு ட்ரம்ப் ஜஸ்டிஃபை பண்ண. இந்த மாதிரி ஒபாமாவும் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ரெய்டு நடந்தாக்கா இன்ன கண்டுபிடிக்கப்பட்டது, இன்னார் பனிஷ் பண்ணப்பட்டாங்கன்னு வரணும். அந்த மாதிரி தான் இதுவும் வரணும். அப்படி வரலையே. வடகொரியா மாறிடுச்சு. வடகொரியா அணு ஆயுத நாடாக மாறாம கிளின்டனும் ஒபாமாவும் புஷ்ஷும் தடுக்கல, நான் தடுக்கிறேன், ஈரானை தடுக்கிறேன் அப்படின்றாரு ட்ரம்ப். அவர் சொல்றாரு அது நீங்க முறைப்படி நீங்க அதை தான் சொல்றேன், முறைப்படி நீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து நீங்க மக்களின் நம்பிக்கையை உங்க பக்கம் எடுத்திருக்கணும். ஏற்கனவே அங்க இருக்கிற போராளிகள் இருக்காங்க, அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்க ஜெயிச்சிருக்கணும். நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீங்க சண்டையே போட வேண்டாம், அவங்களே காமினியை நீக்கியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு ஈஸியா உங்களுடைய பர்பஸ் சால்வ் ஆயிருக்கும். நீங்க எந்த எண்ணெய் வளத்துக்காக நீங்க பார்க்குறீங்களோ அதுவும் அந்த செங்கடல் வழியாக போக்குவரத்தும் உங்களுக்கு மிக எளிதாக கிடைத்திருக்கும். எந்த போரும் இல்லாமலேயே 24 hours அல்லது 48 hours ஒரு டைம் கொடுத்து அந்த மக்களையே அட்ரஸ் பண்ற மாதிரி நான் இதை சொல்லியிருக்கேன், உங்க தலைவர் ஏத்துக்கிட்டாருன்னா நல்லது, இல்லைனாக்க தேவையில்லாத அழிவை நீங்களும் சந்திப்பீங்க நாங்களும் சந்திப்போம் அப்படின்னு ஈரான் மக்களை கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்கணும். அவங்கள கான்ஃபிடென்ஸ்ல எடுத்திருக்கணும். இப்போ அவங்களுடைய சுப்ரீம் தலைவரை டச் பண்ணதுனால அவர்களுக்கு இப்போ நீங்கள் கண்டினியூஸாக அங்கே பாம்பு போடுறதுனால வாழ்வா சாவாங்கிற மாதிரி அந்த மக்களை இவருக்கு எதிராக திருப்பிக்கிட்டார். அது ஒரு பலகீனமான ஒரு டிப்ளமசியாக தான் நான் பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்களில் இது எப்படி நகருதுன்னு பார்த்துட்டு மீண்டும் ஒரு அமர்வில் நாம் சந்திப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.